மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், த்ரிஷா, சிலம்பரசன், அசோக் செல்வன், நாசர் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் தக் லைஃப். கதை: ரங்கராய சக்திவேல். கமல்ஹாசன் டெல்லியில் ஒரு கேங்ஸ்டர். 1994ஆம் ஆண்டு சக்திவேலின் கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெறும் போது இளங்கோ குமரவேல் தான் ஒரு பக்கம், தன் மகன் ஒரு பக்கம், தன் மகள் ஒரு பக்கம் பேப்பர் போடும்போது இளங்கோ குமரவேல் தவறுதலாக சுடப்பட்டு இறக்கிறார். துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் இருந்து தப்பிக்கும் போது சக்திவேல் இளங்கோ குமரவேல் மகன் அமரனை தன்னுடன் அழைத்துச் சென்று அமரனை தனது மகனாக வளர்க்கிறார். 22 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2016இல் கமல் அண்ணன் நாசர் தம் மகளின் தற்கொலைக்கு காரணமானவனை கொன்றுவிட்டு சிறைக்கு செல்லும்போது கமல் அமரன் சிலம்பரசனை கும்பலின் தலைவராக அறிவிக்கிறார். அமரனை கும்பலின் தலைவராக்கியதால் சிலருக்கு பிடிக்கவில்லை. ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆன பிறகு தன்னை விட மற்றவர்கள் அமரனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சக்திவேலுக்கு நேரிடுகிறது. தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கூட அமரன் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார். இது இருவருக்கும் இடையே மோதலை உருவாக்குகிறது. இதன் பிறகு என்ன நடந்தது? சக்திவேல் மற்றும் அமரனுடன் இந்திராணியின் த்ரிஷா உறவு என்ன என்பதற்கு விடை சொல்வதே தக் லைஃப் படத்தின் மீதி கதை. கமல்ஹாசன் நடிப்பிலும் நடனத்திலும் சண்டை காட்சிகளிலும் மிகவும் சிறப்பாக நடித்துள்ளார். த்ரிஷா மற்றும் அபிராமியுடன் கமல்ஹாசனின் காதல் காட்சிகள் ரசனை. சிலம்பரசன் கேங்ஸ்டர் தோற்றம் மற்றும் நடிப்பு, சண்டை காட்சிகள், நடனம் என ரசிகர்களை கவர்ந்துள்ளது. அசோக் செல்வன் போலீஸ் அதிகாரியாக சிறப்பாக நடித்துள்ளார். கமலின் மனைவியாக அபிராமியின் நடிப்பும் அருமை. த்ரிஷா கதாபாத்திரம் கமலும் அவரை வைத்துக் கொள்கிறார், சிம்புவும் அவரை வைத்துக் கொள்கிறார். வேதனை: ஜோஜோ ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, வடிவுக்கரசி என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். ரவி கே. சந்திரனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் பாடல்களின் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம். படத்தின் தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அதன் பின் அதனை எடுத்து சென்ற விதம் சுவாரஸ்யம் இல்லாததால் படத்தில் ஒன்றிட முடியவில்லை. நாயகனுக்கு பின் கமல், மணிரத்னம் இணைவதால் இப்படத்தின் மீது பெரிதும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இருவரும் முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. இயக்குனர் மணிரத்னம் கமலின் உழைப்புக்கு பாராட்டுகள். பார்க்கலாம். மதிப்பெண் 5க்கு 3. அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.